இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி, கடவுள் புண்ணியத்துல எப்படியோ நம்ம திட்டத்துல முதல் அடியே எடுத்து வச்சிட்டோம். இனிமே எல்லாமே தானா நடக்கும் பாரு. இந்த பாரதிய சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பப்பப்பா, நாம என்ன சொன்னாலும் செவிட காதுல சங்கு ஊதுற மாதிரி அப்படியே இருக்கா. ஆனா ஆதி வந்து 2 வார்த்தை சொன்ன உடனே நல்ல பூம்பு மாடு கணக்கா மண்டைய ஆட்டினா பாத்தியா? அடிப்பாரு அடிச்சா அம்மிக்கல்லும் நகரும்னு சும்மாவா சொன்னாங்க? அம்மை நகர்றது இருக்கட்டும், முதல்ல நீ நகரு. உன்னை இடிச்சு தள்ளிட போறேன். அம்மா, நீ என்னவோ புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு நிக்கிற, என்ன கதை? காஞ்சிபுரத்துல உன்னோட லவ்வர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஏய், நான் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த தார்பாயில மேல சுருட்டி போட சொன்னே, போட்டீங்களா? சில்லுவண்டி, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. ஆஹா, என்ன அழகா வர்றாங்க. என் கண்ணே பற்று போல இருக்கே. கோயிலுக்கு போகணும்னா இப்படித்தான் வரணும். நீயே வந்திருக்கிறிய. ஆமா பாரதி, இது ரொம்ப டல்லா தான் இருக்கு. மனசுல இருக்கிற கவலைய அப்பியரன்ஸ்ல காட்டாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்பியரன்ஸ் தான் நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். வண்டி வந்துருச்சு. திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் லேட் ஆயிடும். அப்படியே போயிடலாம். ஆஹா, வண்டியெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் எடுக்கணும். அதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நீ பொடி நடையா போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா. நான் வண்டியை ஆஃப் பண்ணி போட சொல்றேன். பாரதி, போயிட்டு வாங்க, வெயிட் பண்றோம், சீக்கிரம். அம்மா, இப்பதான் சூப்பரா இருக்க. அட அட அட, எவ்வளவு அழகா இருக்க. மகாலட்சுமி மாதிரியே இருக்க. சரி, போலாமா? வா ஆதித்யா. வாங்க. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்ல? பாட்டி, என்ன சொன்னீங்க? இல்ல, ஒரு ஜோடி செருப்பு வாங்கியிருந்தேன். அத கோயிலுக்கு போட்டுட்டு வரலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி வாங்க கிளம்பலாம். நான் வேணா என்ன ஏதுன்னு ஒரு நேர்ல பாத்துட்டு வந்துட்டோமா? அட முட்டா பையரே, இப்பதானே வேணான்ற மாதிரி பேசி முடிச்சோம். திரும்பவும் கேக்குற? என்னாச்சு? எங்க போகணும்னு சொல்றான்? அந்த அபி பொண்ணு ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போகணும்னு இவங்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கா. இப்பதான் நாம அந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டோமே. இதுக்கப்புறம் அங்க போன சரியா இருக்காது இல்ல? ஏய் மனோ, அதுக்கெல்லாம் அங்க யாராவது போய்ப்பாங்க. நமக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ வா போலாம். ஒருவேளை முக்கியமான வேலையா இருக்க போது அவன் போயிட்டு வரட்டுமே, விடுங்களேன். பரவாயில்ல பாரதி, நம்ம எல்லாரும் ஒன்னா போகும்போது இவனை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகணும்? அங்க வேற யாராவது அரேஞ்ச் பண்ணி போய்ப்பாங்க. மனோ, வா போலாம். இல்ல சார், நான் கண்டிப்பா வரங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப கடைசி நேரத்துல வர முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது சார். ஆமா, இப்போ திடீர்னு வர முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்.
அவன் போயிட்டு வரட்டும், விடுங்க, நம்ம பாத்துக்கலாம். மனோ, நீ போயிட்டு வா. ம் சரிக்கா. சரி சரி வாங்க நம்ம கிளம்பலாம். பைய எடுத்துக்கோ. போலாம். சரி வாங்க. ஓ அதை எடுத்துக்க. அக்கா போலாமா? என்ன லட்சுமி, எல்லாம் சரியா வந்துருமில்ல? அங்க கோயில்ல எல்லாம் ரெடியா இருக்கா? அத்தை, எல்லாம் சரியா இருக்கும். ம். என் சக்திக்கு மீறி எல்லாத்தையும் அங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமே ஆண்டவன் விட்ட வழிதான். வாங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் இது குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. சரி, வந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அந்த ஆதிக்கும் பாரதி குடும்பத்துக்கும் இவ்ளோ இடம் கொடுத்து வச்சிருக்கா? அது மட்டும் இல்லாம அபி போற போக்கே கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவ அந்த மனோ பையன் கூட சுத்திட்டு திரியறா. இங்க பாரு, எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத. நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மித்ரா நேத்துல இருந்து சாப்பிடவே வரல. அந்த ஆதி எங்க போனானோ தெரியல. அவன் பாட்டுக்கு யாரையுமே கண்டுக்காம யாரோ ஒரு குழந்தைக்கு அப்பாவா நடிக்கிறான். இவள அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான். முதல்ல உங்க தங்கச்சி கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. பேசுறேன்னு சொல்றேன்ல, விடு. மித்ரா, மித்ரா, இங்க வா. சொல்லுண்ணா. அண்ணி நீ சாப்பிடலன்னு சொல்றா, என்னாச்சு? ஆமாண்ணா, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம். இங்க பாரு மித்ரா, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. காலையில போன் அடிச்சேன், எடுக்கல. ஒழுங்கா பேசவும் மாட்டேங்கிற. என்ன விஷயம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் தனியா விடு ப்ளீஸ். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு எனக்கு புரியுது. நீங்க ஏன் டிஸ்டர்பா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லுங்க. ஏய், சும்மா இருக்கியா? என்னால ஆதி அங்க விட்டுட்டு இருக்க முடியலண்ணா. அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான். கால் பண்ணி கேட்டாலும் சரியா பேச மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஓஹோ, இது வேற நடக்குதா? பாத்து, அந்த பாரதி அப்படியே அவனை தள்ளிக்கிட்டு போயிட போறா. அத்த, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி சும்மா கூட என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க அம்மாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலண்ணா. இவன் எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்? கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்னால எதையுமே பொறுத்துக்கவே முடியல. எனக்கு தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத மித்ரா. நான் உடனே போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வரேன். அவன் எங்க இருக்கான்?